ரிசர்வியர் டாக்ஸ் 1992ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் படம். ஒரு 8 பேர் கொண்ட டீம் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல இருக்கிற டைமண்ட்ஸை கொள்ளையடிக்க பிளான் பண்றாங்க. அப்படி அவங்க கொள்ளையடிக்கும் போது அந்த இடத்துக்கு போலீஸ் வந்ததுனால அந்த பிளான் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுது. அதுல ஒரு சில பேர் இறந்து போயிடுறாங்க. மீதி இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த டீமுக்குள்ளேயே ஒரு அண்டர் கவர் காப் இருக்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் அந்த அண்டர் கவர் காப் யாருன்னு இவங்க கண்டுபிடிச்சாங்களா, வெளியே இவங்களை தேடிட்டு இருக்கிற போலீஸ் கிட்ட இருந்து இவங்க எல்லாரும் தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த ரிசர்வியர் டாக்ஸ் படத்தோட மீதி கதை. இது டைரக்டர் குவிண்டின் டரண்டினோட ஃபர்ஸ்ட் படம். அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் முதல்ல இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. இந்த படத்துல பாதி சீன்ஸ்க்கு மேல ஒரே ஒரு வேர் ஹவுஸ்ல தான் நடக்கும். ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் வேற இடத்துல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட போர் அடிக்காத மாதிரி டாரண்டினோ இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பாரு. அடுத்து இந்த படத்தோட கேரக்டர்ஸ். இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னா ஒரு 5-6 பேர் மட்டும்தான். அந்த கேரக்டர்ஸை ஒன்னுக்கு டிஃப்ரெண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருப்பாரு. அண்ட் அந்த கேரக்டர்ல நடிச்சவங்களோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது குவிண்டின் டாரண்டினோட படம்ன்றதுனால மற்ற கிரைம் த்ரில்லர் படங்கள் மாதிரி இல்லாம இந்த படம் ரொம்ப ராவா ரியலா இருக்கும். அண்ட் இந்த படத்துல இருக்கிற டார்க் காமெடியும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ நீங்க ஒரு நல்ல டிஃப்ரெண்டான கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரிசர்வியர் டாக்ஸ் படத்தை பார்க்கலாம்.